மேடைக்கு நம்ம பேச கூப்பிட போகிற நபர் ஒரு முக்கியமான நபர். இவர் போன்ற தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவில் இருப்பதால் சினிமாவிற்கு எல்லா நாளும் இன்ப நாள், இனிய நாள். மாபெரும் படைப்புகளை படைத்து வருபவர், எல்லோரு படைப்புக்கு ஆதரவு கொடுத்து வருபவர். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஆளுமை ஒரு தயாரிப்பாளர் பார்வையிலிருந்து அமரன் எவ்வளோ பெரிய வெற்றி, எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்வதற்காக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த நல்ல கேதர். லெட்ஸ் வெல்கம் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்கள். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் நகமாலும் கலைஞானி கமல் சார் உள்ளிட்ட அரங்கம் நிகர் நன்னறியாளர்களே, விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அமரன் படம் ஆடியோ ஃபங்க்ஷன் வெளியிடும் பொழுதே இந்த படத்தை பற்றி நான் கடல் கடந்து வாழ்ந்து இருக்கும் உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கு ஆத்மார்த்த நெகிழ்வும் மகிழ்வும் சந்தோஷையும் தெரிவித்திருக்கின்றேன். இந்த படம் திரையுலக வரலாற்றில் ஒரு சரித்திரம், சாதனை, சகாப்தம் படைத்த படம். படத்தை பார்த்துவிட்டு 2-3 நாட்களுக்கு இந்த படத்தை விட்டு அகல முடியவில்லை. எந்த சூழ்நிலையிலும் அமரனே எங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட படம் தேசப்பற்றும் நாட்டுப்பற்றும் சரிநிகர் சமானமாக இந்த படம் ஒரு அமைத்து தந்த ராஜ்கமல் புரொடக்ஷனுக்கும் தம்பி மகேந்திரனுக்கும் திரையுலகின் சார்பாக மகிழ்வும் நெகிழ்வும் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். படத்திற்கு இசையமைத்த தம்பி ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் அவர் இந்த படத்திற்கு திரைச்சிற்பி செதுப்பது போல் செதுக்கியிருக்கிறார். தம்பி சிவகார்த்திகேயன் முகுந்த் கதாபாத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த படத்தை உயிருக்குயிராக சிற்பித்த சிற்பி தம்பி ராஜ்குமார் பெரியசாமியை துப்பாக்கியில் இணை இயக்குனராக பார்த்த நான் அப்பொழுதே அவருடைய திறமையை கண்டு வியந்து மகிழ்ந்து அவருக்கு வாய்ப்பளிப்ப துடித்தேன். ஆனால் காலம் அமைத்து தரவில்லை. இனி வருங்காலம் அவருக்கு மிக வசந்த காலமாக இந்த திரையுலகம் வடிவமைத்து தரும். ரத்தன கம்பளிட்டு வரவேற்கும் நிலையான ஒரு இயக்குனர் வரிசையில் நிரந்தரமாக இடம் பிடிப்பார். இதில் பங்கு கொண்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பை சொல்லி கமல் சாருக்கு ஆத்மார்த்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் சொல்லி என்னுடைய சாதம் செல்வி சாய் பல்லவி. உண்மையிலேயே அவர் இந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். என் நிறைவான மகிழ்வை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.